வந்து பாருங்க பிரச்சனை சூப்பர் நைஸ். Bye. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் மை ஸ்வீட் மாம் vlog சேனல். இன்றைக்கி விலாகில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டிமார்ட்டோட லேட்டஸ்ட் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். டிமார்ட்டில் நார்மலாகவே நம்ம எந்த மாதிரி கலெக்ஷன்லாம் பார்ப்போம், கிச்சன் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் நிறைய டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் பார்ப்போம், முக்கியமாக பூஜை ஐட்டம்ஸ் எல்லாம் பார்ப்போம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஸ்கூல் எல்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரியான ஸ்கூலுக்கு வந்து என்ன மாதிரி திங்ஸ்லாம் கொண்டு போவாங்கன்னு நம்மளுக்கு தெரியும்ல. ஸோ அந்த மாதிரியெல்லாம் திங்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே என்ன மாதிரி ப்ரைஸில் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் யூனிக்கான லேட்டஸ்ட்டான கலெக்ஷன் வந்து இருக்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். அதோட நானும் என்னோட பசங்களும் சேர்ந்து என்ன மாதிரியான அட்ராசிட்டிலாம் பண்ணோம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் வர வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை எனேபிள் பண்ணிக்கோங்க. டிமார்ட்டில் என்ட்ரானோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெக்கரேட்டிவான ஃப்ளவர்ஸ் தான் பார்த்துருந்தோம். ஸோ வந்து தனித்தனியாக வந்து ஃப்ளவர் கலெக்ஷன் வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 200 பிலோ தான் இருந்தது, ரொம்ப கம்மி ப்ரைஸ் தான் இருந்தது. நார்மலாக பார்த்திங்கன்னா நம்ம மீஷோ அமேசான் கம்பேர் பண்ணுறப்ப ரேட் வைஸ் ரொம்ப கம்மியாக இருந்தது. பசங்க பார்த்திங்கன்னா அவங்களுடைய வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரியான திங்ஸ் எல்லாம் அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் மம்மி அப்படின்னு தம்பியும் கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் சமையலுக்கு யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா சப்ஜா விதை, அதுக்கப்புறம் ஜாதி பத்திரி, இது மாதிரியான மருத்துவ குணமுள்ள பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடையில் தான் இருக்கும்னு பார்த்துருப்போம். ஆனால் டிமார்ட்லேயும் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபேவரட் கவுண்டருக்கு வந்தாச்சு. பூஜா ஐட்டம்ஸ் தான், எக்கச்சக்க பூஜா ஐட்டம்ஸ் இருந்தது. பார்க்க பார்த்திங்கன்னா செம்ம நியூ கலெக்ஷன்ஸ் இருந்தது. ஸோ வந்து குட்டி குட்டி விளக்கு, அதுக்கப்புறம் மணி, இது மாதிரியான நிறைய ஐட்டம் இருந்தது. ஆல்ரெடி கற்பூர ஆரத்தி இருந்தாலும் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால இந்த கற்பூர ஆரத்தி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது பார்த்திங்கன்னா அதுலேயே வந்து சின்ன சைஸில் இருந்தது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 149, அதுக்கப்புறம் 130 இந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருந்தது. ஃபைனலாக பார்த்திங்கன்னா முக்கியமான கவுண்டருக்கு வந்தாச்சு. குழந்தைங்கள்னாவே வந்து பேக்ஸ், ஸோ ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா வந்து பேக் தான் ரொம்ப விரும்பி வாங்குவாங்க. அதுவும் நம்ம சின்ன தம்பி பார்த்திங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்து எல்கேஜி வந்து சேர போகிறாரு. ஸோ அவருக்கு வந்து பிடிச்ச மாதிரி வாங்கணும் அப்படின்னு அவர் அண்ணே வந்து அவருக்காக ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ அந்த கேப்பில் அவருமே ஒரு பேக் வந்து செலக்ட் பண்ணார். ஏன்னா வந்து பாருங்க இங்கே ரக்ஷனா சூப்பர் நைஸ். நிறைய கலெக்ஷன் வந்து பேக்ஸ் எல்லாம் இருந்தது. ரேட் பார்த்திங்கன்னா 599, 499, 399 இந்த மாதிரி ரேஞ்சில் இருந்தது. ஃபைனலாக பார்த்திங்கன்னா தம்பிக்கு இந்த பேக் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த பேக்கோட ரேட் பார்த்திங்கன்னா 549. பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக சின்னதாக அழகாக இருந்தது. ஸோ கம்மியான புக்ஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பேக்கு ரொம்ப அழகாக இருந்தது.
குவாலிட்டி வைஸ் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நார்மலாக ஆஃபீஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுற லேப்டாப் பேக்கை விட இந்த பேக் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருந்தது. சின்ன தம்பி அவருக்கு பிடிச்ச மாதிரி பேக்கை வந்து செலக்ட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் பெரிய தம்பிக்கு பிடிச்ச மாதிரி பேக் தான் வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பெரிய தம்பி அவர் எப்போயுமே சிம்பிளாக தான் வந்து யோசிப்பார். அதனால் அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பேக் செலக்ட் பண்ணிவிட்டு பாக்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ரொம்ப அழகாக பார்க்குறதுக்கு எக்ஸ்பென்சிவாக வந்து இந்த பாக்ஸஸ்லாம் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வச்சு ஸ்கூலில் என்ன பண்ணுவாங்கன்னு தான் எனக்கு யோசனையாக இருந்தது. காட்டு திரும்பி உடைச்சிடணும். இது காட்டு பார்ப்போம், என்னென்ன மாடல் இருந்து பார்ப்போம். எப்படிடா கார் கிடையாது, பாக்ஸு, பென்சில் வைக்கிற பாக்ஸு. சின்ன தம்பி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமாக ஸ்கூலுக்கு போகிறாரு. ஸோ இது எல்லாமே அவருக்கு என்னன்னா டாய்ஸ் மாதிரி இருந்திருக்கு. ஸோ பாக்ஸ் எல்லாமே வந்து குட்டி குட்டி காருன்னு நினச்சிட்டு அவர் எடுத்து விளையாண்டுட்டு இருந்தார். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள அட்ராக்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த மாதிரி பாக்ஸ் ஐட்டம்லாம் வச்சுருக்காங்க. ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா குட்டி கார், பஸ் இது மாதிரி வந்து அழகாக வந்து அதுலேயே பாக்ஸஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு சில இதுலலாம் பார்த்தீங்கன்னா ஷார்ப்னர், லப்பர் இது மாதிரி நம்ம தனியாக வந்து எடுக்க தேவையில்லை, எல்லாமே இதுலேயே ஃபிட் பண்ணியிருந்தாங்க. வாட்டர் பாட்டிலும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் பண்ணோன்னே வந்து ஓப்பன் பண்ணுற டைப்பில் இருந்தது. இந்த பாக்ஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அபவுட் 200க்கு மேலே தான் இருந்தது. ஃபைனலாக பெரிய தம்பி அத்வைத்துக்கும் பேக்கும் வாங்கியாச்சு. அதோட ரேட் பார்த்தீங்கன்னா 549 ரூபி. இந்த க்யூட்டான பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 189 ரூபி. சின்ன தம்பி ரக்ஷன் பார்த்தீங்கன்னா கீழே வச்சு கார் ஓட்டிகிட்ருக்காரு. இன்னுமே அது பாக்ஸ்னே அவருக்கு வந்து இன்னும் புரியலை. இருக்கிறதுலே பியூட்டிஃபுல்லாக இருக்க இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 299 ரூபி. ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் இந்த பாக்ஸ் எல்லாம் வச்சுட்டு குழந்தைங்க படிப்பாங்களா அப்படின்னு நினச்சாதான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. இந்த மாதிரி எல்லா பாக்ஸஸ் பார்த்தீங்கன்னா பட்டன் டைப்பில் இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய ஜிகினா ஐட்டம்ஸாக இருக்குது, காரு இது மாதிரி நிறைய அழகான பாக்ஸஸ்லாம் இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இன்னும் நிறைய எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் கவர் பண்ண முடியல. இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வேறு என்னென்ன வாங்கியிருந்தோம் அப்படிங்கிற இன்னொரு லாங் வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். புதுசாக வந்து ஸ்கூலுக்கெல்லாம் குழந்தைங்கள சேர்க்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த திங்ஸோடு சேர்த்து நிறைய கிச்சன் ப்ராடக்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் நிறைய யூஸ்ஃபுல்லான திங்ஸ் எல்லாமே நான் வாங்கியிருந்தேன். அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சண்டேனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எனக்கு வந்து லீவ், அதாவது சமைக்கிறதுல லீவ் அப்படின்ட்டாங்க. ஸோ ஃபைனலாக வந்து ஷாப்பிங்கோடு சேர்த்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்க முஜிப் பிரியாணி ஹோட்டலுக்கு தான் போயிருந்தோம். சாப்பிடுங்க. இந்த மாதிரி வெளியே போய் சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா எல்லா நாளும் நடக்கும்னு எதிர்பார்க்க முடியாது. என்னைக்காவது பார்த்தீங்கன்னா தான் எனக்கு வந்து லீவ் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி டைம் தான் இந்த டைம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா லஞ்ச் பார்த்தீங்கன்னா சுட சுட பிரியாணி, அதுக்கப்புறம் குடல் பெப்பர் கப்பு கறி, அதுக்கப்புறம் தயிர் பச்சடியோட இன்றைக்கி லஞ்ச் வந்து சூப்பராக வந்து முடிச்சாச்சு. கிளம்பும் போதே பார்த்தீங்கன்னா குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறதா சொல்லியிருந்தோம். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக எதிர்பார்த்து கேட்டுட்டு இருந்த இடத்துக்கு தான் நாங்கள் கூட்டிகிட்டு வந்திருந்தோம். ஸோ குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் வந்து வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும். கோல்டன் ஃபிஷ் இது மாதிரி கலரான ஃபிஷ் வந்து நார்மலாகவே டிவி இது மாதிரிலாம் பார்த்தாங்கன்னா ரொம்ப விரும்பி கேட்பாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இன்றைக்கி பக்கத்தில் இருக்க ஒரு ஃபிஷ் ஸ்டோருக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இருந்துச்சு. ரொம்ப பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும். மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபிஷ் எல்லாம் வளர்க்குறது ரொம்ப மைண்டுக்கு வந்து அமைதியை கொடுக்கும். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான். ஆனால் குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷை வந்து பார்த்தாலே எக்ஸைட் ஆகிடுவாங்க. ஃபைனலாக பசங்க என்னென்ன கலர் சொன்னாங்களோ ஸோ அந்த கலரே நாங்கள் வாங்கிக்கிட்டோம். இந்த ஸ்டோரில் எப்படின்னா இப்போ கோல்டு ஃபிஷ் வாங்குகிறோம் அப்படின்னா ஜோடி அப்படின்னு பார்த்தோம்னா 60 ரூபி. ஸோ ரொம்ப ரேட் கம்மியாக இருக்கும். ஏன்னா அது கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்கதான். சைஸு கொஞ்சம் பெருசாக ஆக பார்த்திங்கன்னா 90 ரூபி, 120 அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிட்டே போகும். அதுக்கப்புறம் ஃபிஷ் டேங்க்கில் எனி டைம் மோட்டர் ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு நம்மளுக்கு வந்து ஒரு மோட்டரும் கொடுத்துருந்தாங்க. மோட்டர் பார்த்திங்கன்னா எனி டைம் ஓடிட்டே இருந்தால் தான் ஃபிஷ் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால் மோட்டரும் வாங்கிட்டோம். ஃபைனலாக பெரிய தம்பி பார்த்திங்கன்னா பவுலை அன்பாக்ஸ் பண்ணுறாரு. இந்த பவுல் பார்த்திங்கன்னா 10 இன்ச் பவுல். இந்த பவுலோட ரேட் பார்த்திங்கன்னா 130 ரூபி. ரொம்ப வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருந்ததுன்னு சொல்லணும். ஆனால் ரொம்ப சேஃப்டியாக வந்து நம்ம பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பசங்களுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரியான சர்ப்ரைஸ் வந்து கொடுத்தாச்சு. ஸோ அவங்க ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டாங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். டிமார்ட்டில் ஷாப்பிங் பண்ண போய் நாங்கள் பண்ண அட்ராசிட்டியையும் பார்த்துருப்பீங்க. ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள்.
டிமார்ட்டில் இதை தவிர வேறு என்னென்ன மாதிரியான நியூ கலெக்ஷன்ஸ்லாம் நான் வாங்கினேன் அப்படிங்கிறத இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸில் பார்க்கலாம். நிறைய பேர் நம்ம சேனல் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். Until then, bye from My Sweet Mom Vlog channel. Thanks for watching. நன்றி, வணக்கம்.